ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு சில சாட்சிகள் கர்த்தர் நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் ஒரு தாயார் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், பாஸ்டர், நான் வாரம் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். உங்களுடைய நிகழ்ச்சி எனக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது எங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு விசேஷித்த சாட்சி சொன்னார்கள். அவருடைய மகளுக்கு குழந்தை ஆசீர்வாதத்துக்காக கடந்த நாட்களில் நான் உங்களிடத்தில் தொடர்ந்து ஜெபிக்க கேட்டு வருகிறேன். அந்த சகோதரனுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், ஏற்கனவே 2 குழந்தை பிறந்திருந்தது. அந்த 2 குழந்தையும் 6 மாதத்துக்குள்ளாகவே மரித்து போய் விடுகிறது என்று சொல்லி அந்த தாயார் மிகவும் வேதனையோடு 3வது கர்ப்பமும் தரித்திருக்கிறார், இது எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லி அந்த சகோதரி மிகவும் வேதனையோடு அவர்கள் கர்ப்ப காலத்திலேயும் வேதனைப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். உபவாச ஜெபத்திலையும் எங்களுடைய ஜெப குழுவும் ஜெபித்தது. பாருங்கள், இப்பொழுது அந்த தாயும் குழந்தையும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த தாயார் என்னிடத்தில் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, பாஸ்டர், ஜெபத்தின் மூலமாக இத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய வல்ல தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய முடியும். அதே போல் சென்னை பகுதியிலே ஒரு வயதான குடும்பத்தினர், அவர்களிடத்தில் அவருடைய சொந்தக்காரர்கள் பொருளாதார தேவைக்காக மிகவும் கடினப்படுத்தி அவர்களிடத்தில் கடனாக பெற்றுக்கொண்டார்கள். ஒரு சில லட்ச ரூபாய்களை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வயதான தம்பதியினருக்கு கடைசி காலத்திலே பயன்படுவதற்காக அவர்கள் வைத்திருந்த தொகையை அவர்கள் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். வயதான தம்பதியினர் என்னிடத்தில் அடிக்கடி தொலைபேசியில் பேசி, ஐயா, எங்களுக்காக ஜெபிங்கள், எங்களுடைய பணம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தினர் அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வட்டி பணம் கூட வேண்டாம், எங்களுக்கு இருக்கிற தொகை எங்களுக்கு வந்து சேர்ந்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். கடந்த நாட்களில் அற்புத விதமாக அந்த தம்பதியினருக்கு கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கொடுத்தது மாத்திரமல்ல, அதனுடைய வட்டி, அவர்கள் சொல்கிற அரை வட்டிக்காக அவர்கள் சேமித்து மொத்தமாக அந்த 1.5 வருஷத்துக்குரிய பணத்தை கொடுத்து தீர்த்தார்கள் என்று சொன்னார்கள். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். வயதான காலத்தில் யாரிடத்தில் போவார்கள்? அவர்களுக்கு ஒரே ஆதரவு கர்த்தருடைய ஆதரவு மாத்திரம்தான். பாருங்கள், கர்த்தருடைய யுத்தம் அவர்களுக்காக செய்யப்பட்டதுனாலே அவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய காரியத்திலையும் ஒரு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர்களா? கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருக்கும்படியாக, ஜெபத்தில் இணைந்திருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால், வருகிற புதன்கிழமை, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத ஆராதனை என்று சொல்லி விசேஷித்த விதத்தில் ஒரு ஆராதனை சிவகாசி இந்திய தேவ சபையிலே வைத்து நடைபெறுகிறது. நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் வரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தும். அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்கும். ஆகையினாலே நீங்கள் வாருங்கள், சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசப் போகிறேன். இந்த காலகட்டம் சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற காலகட்டமாக இருக்கிறபடினாலே, சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சிந்தின இரத்தம் எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்ததான சத்தியத்தை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். 4 காரியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக,
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிரியமானவர்களே, இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக முதலாவதாக நமக்கு கிடைக்கிறது கோபாக்கினையிலிருந்து ஒரு விடுதலை. மனிதன் தன்னுடைய மீறுதலின் நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கினையிலே சிக்கிக்கொண்டான். அந்த கோபாக்கினை கர்த்தருடைய இருதயத்திலே இந்த மனுக்குலங்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று சொல்லி நினைத்து, ஆனாலும் மனுக்குலத்தின் மேலே அவர் வைத்த அன்பு குறையாததினாலே தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். அவருடைய இரத்தம் சிந்துதல் நமக்கும் கடவுளுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த அந்த கோபாக்கினையை விட்டு விலக்கி போட்டது. அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நான் நம்புகிறேன், தைரியமாக சொல்ல முடியும், கோபாக்கினையிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நல்ல மனுஷன் பரலோகம் போகிறதில்லை. எந்த மனுஷன் பரலோகம் போக முடியும் என்று சொன்னால், எவன் இயேசுனுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறானோ அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த இரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே கோபாக்கினை இருந்து கொண்டுதான் இருக்கும். இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், அவருடைய இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் 55ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் சிந்துதல் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனுஷன் ரத்தம் சிந்திட்டார்னு சொல்லி இத்தனை வருஷமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அவருடைய இரத்தம் சிந்துதல் எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் நித்திய ஜீவனை. பிரியமானவர்களே, மனுஷன் அவன் மரித்த பின்பும் அவனுடைய வாழ்க்கையில் மரித்து போன பின்பும் அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை பரலோகத்திலேயா நரகத்திலேயா என்பதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட நித்திய வாழ்வு அவருடைய இரத்தத்தினாலே பரலோக ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்திலையும் அவருடைய சரீரத்தில் நாம் பங்கு பெற வேண்டியது மிக அவசியம். நீங்கள் உங்களுடைய சபைகளில் திருவிருந்து ஆராதனை எடுக்கும் பொழுது ஏதோ ஆண்டவருடைய சரீரத்தை குறித்து ஞாபகப்படுத்தும் விதமாக மாதம் உங்களுடைய கரங்களில் அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்க சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சாதாரணமாக நினைக்காதீர்கள். இங்கே 55ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த அப்பம் மிக விலையேற பெற்றது. அந்த அப்பத்தை நீங்கள் பகிரும் பொழுது சாப்பிடும் பொழுது அதில் வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும். உண்மையிலே இயேசுனுடைய சரீரத்தை சாப்பிடுகிறீர்கள். என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய தகப்பனார், நாங்கள் சிறு வயதிலே நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் தான் அப்பத்தை அந்த கிச்சனில் அவர்களே சென்று அப்பத்தை உருவாக்குவார்கள். அப்பத்தையும் ரசத்தையும் விசேஷித்த விதத்தில் அவர்களே தங்களுடைய சொந்த கரங்கள்னாலே அதை செய்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய தாயாரை அந்த நேரத்தில் அருகிலே வர விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம்தான் அப்பமும் ரசமும். இன்றைக்கு அப்பத்தை குறித்தோ ரசத்தை குறித்தோ யாரும் மேன்மை பாராட்டுகிறதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் மிக லகுவாக அதை பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் அவருடைய அப்பத்தை நீங்கள் பருகும் பொழுது அது ஒரு சரீரத்தை நீங்கள் பிட்டு உண்கிறதை நீங்கள் மறவாதிருங்கள். அந்த ரசத்தை குடிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் வருகிற நாட்களிலே
நீங்கள் என்னிடத்தில் தொலைபேசியிலே கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு என்று சொல்லி ஜெபித்து ஒரு எண்ணெயை நாங்கள் அனுப்பி வைக்க முடியும். உங்களுடைய அட்ரஸை எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நான் அந்த ஜெப எண்ணெய்க்காக நான் விசேஷமாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய இரத்தம் எல்லா குடும்பங்களிலேயும் காணப்பட வேண்டும். இந்த வசனம் உண்மை என்று சொன்னால் 55ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள், அந்த இரத்தத்தை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஜெப எண்ணெய், நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் வருகிற புதன்கிழமை, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி சாயந்தரம் 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நடக்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையிலே உங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் அந்த ஜெப எண்ணெய் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் வரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது விசேஷித்த விதத்தில் காணப்படும். இன்றைக்கு அதிகாலையில் எங்களுடைய சபையில் ஒரு சகோதரி இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி, அற்புதமான ஒரு சாட்சி. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், இரத்தத்தை குறித்து நீங்கள் பேசினது மிக மேன்மையாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு பலவீனம், அந்த பலவீனம் வரும்பொழுதெல்லாம் மிகவும் வேதனைப்படுவார்களாம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, நீ தான் எப்பொழுதுமே ஏசு ஏசுன்னு சொல்லுவேல, உங்களுடைய ஜெப எண்ணெயை போட்டால் சுகம் கிடைக்கும்னு சொல்லுவேல, என்ன ஒன்றுமே காணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. உண்மை என்னவென்று சொன்னால், இந்த சகோதரி அநேக நாட்களாக அந்த ஜெப எண்ணெயை பார்க்கவே இல்லை. ஜெப எண்ணெயின் மேலே அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் போகிற அளவுக்கு எல்லாம் பார்த்தாகிவிட்டது என்று சொல்லுகிற எண்ணம். ஆனால் அந்த சகோதரி சொன்னாங்க, கடந்த 2 நாட்களாக நான் திடீரென்று சொல்லி எனக்குள்ளே ஏவப்பட்டு ஜெப எண்ணெயை நான் பூசினேன். பாருங்கள், 2 நாட்களாக ஒரு நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்கள், அவருடைய இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறது. அமெரிக்க தேசங்களில் பழங்குடியினருக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆங்கிலேயர்கள், வெள்ளைக்காரர்கள் ஒரு உடன்படிக்கை எழுதி கொடுத்தார்கள். உங்களுடைய தலைமுறைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமான படிப்பு, ஒரு சில பொருளாதார உதவி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அதை அந்த தேசம் கடைபிடித்து வருகிறது. ஒரு சாதாரணமான மனுஷனுக்குள்ளே நடக்கிற உடன்படிக்கையை கூட கைப்பற்றுவான் என்று சொன்னார். தேவாதி தேவன் அவருடைய இரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது அற்புதத்தை செய்ய வல்ல தேவன். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய இரத்தம் உங்களுக்கு பரிபூரண நித்திய ஜீவனை தரும். அதன் மூலமாக இன்னொரு காரியம், நமக்கு மன்னிப்பு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. மனுக்குலத்துக்கு மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. அந்த இரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரம் உள்ள நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்களாக. ஆண்டவரே, பலவீனத்தின் நேரத்தில் உம்முடைய இரத்தம் அவளுடைய சுகப்படுத்தட்டும். ஆண்டவரே, நம்பிக்கையற்ற நேரத்தில் உம்முடைய இரத்தம் புது உற்சாகத்தை தரட்டும். ஆண்டவரே, உம்மை சார்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த இரத்தம் பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.